ஓம் யசாய குபேராய வைஸ்வரவனாய தனதானிய தனதானிய சமிருத்துமே தேகி தபாய ஸ்வாஹா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாச வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி 12/11/2025 புதன்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி. இரவு 10:59 வரை. பிறகு நவமி. இன்றைய யோகம் சுப்ரம் காலை 9 மணி வரை. பிறகு பிரம்மம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் மாலை 6:35 வரை. பிறகு மகம். இன்றைய கரணம் பாலவம். நேத்திரம் ஒன்று, ஜீவன் பாதி. நாள் முழுக்க சித்த யோகம் கொண்ட நாள். இன்றைய நாளில் புதாஷ்டமி, காலாஷ்டமி, பைரவாஷ்டமி, ருத்ராஷ்டமி, இத்தனை சிறப்புகளும் நிறைந்த இன்றைய நாளில் அஷ்டமி திதி கால பைரவரை சர்வ கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பெருமானை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகும், சிக்கல்கள் தீர்வாகும், சத்துரு சம்காரம், எதிரிகளுடைய தொல்லை அனைத்தில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. பிறகு 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய வார சூளை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். பகல் 12:24 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி சார்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும், சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். சர்வ கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பரணி எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகை 1ஆம் பாதம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே அனைத்து காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடக ராசி நண்பர்களை பற்றி. நண்பர்களே, என்னுடைய அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். நன்றி, வணக்கம்.